First home buyer series, day 9. Auction. As a first home buyer, auction க்கு போலாமா வேணாமா? இது one of the popular questions. நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கிற எல்லா வீடும் ஒரு நிறைய வீடு ஆக்ஷனில் தான் செல் ஆகும். ஆக்ஷனில் எதுக்கு செல் பண்ணுறாங்க? எமோஷ்னல் பையர்ஸ் நிறைய இருப்பாங்க. எமோஷ்னல் பையர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு நம்பரோட வந்துட்டு இந்த நம்பர் இருந்தால் நம்ம வீடு வாங்கலாம், இந்த அமௌண்ட் இருந்தால் வாங்கலாம்னு வருவீங்க. பட் அந்த இடத்துல இன்னொரு 5,000 கொடுத்தா, இன்னொரு 10,000 கொடுத்தா, இன்னொரு 2,000 கொடுத்தா வர முடியுமா, வாங்கிட முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஹோல் ஆக்ஷன் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா உங்கள் எமோஷனை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். நாட் ஓன்லி ஆன் தி ஆக்ஷன் டே, இதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் சொல்கிறேன். ஸோ அஸ் அ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷனை தவிக்கிறது நல்லது. ஆக்ஷன் போயே தீரணும் அப்படின்னா வந்துட்டு கிளியராக உங்களோட ப்ரீ அப்ரூவல் வாங்கிக்கோங்க. என்ன நம்பர் அதுக்கு மேலே போவே மாட்டீங்கன்றத தெளிவாக எழுதிக்கோங்க. மூணாவது, இஃப் பாசிபிள் ஒரு எக்ஸ்பர்ட்டோட சப்போர்ட்டோட நீங்கள் போங்க. உங்கள் சைடில் அந்த எக்ஸ்பர்ட் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும். சேல்ஸ் ஏஜென்ட் டீம்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு நான் உங்கள் பக்கம் தான் இருக்க போகிறேன், இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், தே ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக ஆக்ஷன் அப்ரோச் பண்ணுறதுனா இருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.